Hello everyone. English fluent-ஆ பேசுறதுக்கு தேவைப்படுற daily usage sentences கொஞ்சம் பார்க்கலாம். First one, வயிறு எனக்கு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது, அடைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறத இங்கிலீஷில் I feel bloated அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் கால் தடுக்கி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறத இங்கிலீஷில் I tripped அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் ஊறுகாயை பாட்டிலில் அடைச்சி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் கோயிங் டு பாட்டில் த பிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உன்னுடைய கேள்விக்கான பதிலை கூகுளில் தேடிப்பார் அப்படின்னு பெருசாக சொல்கிறத இங்கிலீஷில் ரொம்ப சின்னதாக கூகுள் யுவர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், நிறையா சொந்தக்காரங்கள்லாம் வந்திருக்காங்க, அவங்க எல்லாரையும் எங்கள் வீட்டில் தங்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறத ரொம்ப ஈஸியாக சின்னதாக இங்கிலீஷில் ஐ எம் கோயிங் டு ஹோம் மை கெஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், உன்னோட செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்று அப்படின்னு சொல்கிறத இங்கிலீஷில் வாட்டர் யுவர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஷாப்பிங் மால் போனால் நான் கொஞ்சம் நேரம் இங்கே எல்லாம் என்னெல்லாம் இருக்குதுன்னு சுற்றி பார்த்துட்டு வரேன், ஒன்றும் வாங்கலாம் மாட்டேன், பட் என்னென்னலாம் இருக்குதுன்னு சும்மா சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐ எம் கோயிங் டு விண்டோ ஷாப் ஃபார் அ வைல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருக்குது, இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐ ஃபீல் எம்பாரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யாராவது சுவரில் இல்லை தரையில் எங்கேயாவது பெயிண்டெல்லாம் இருக்குது, இல்லை ஏதாவது ஒட்டி இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு ஷார்ப்பான ஒரு திங்ஸ் வச்சு அதை சுரண்டிகிட்டு இருப்பாங்க, அது சுரண்டும் போது நமக்கு கரகரன்னு ஒரு சத்தம்லாம் வேறு கேட்கும். ஸோ இந்த மாதிரி சுரண்டாத அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஸ்டாப் ஸ்க்ராப்பிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யாராச்சும் காஃபி குடிக்கும்போது இல்லை ஏதாவது சூப் குடிக்கும்போது அவங்க குடிக்கும்போது அந்த சத்தம் வர்ற மாதிரி குடிக்கிறாங்க, சத்தம் கேட்குற மாதிரி அதை அப்படியே உறிஞ்சு குடிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி செய்யாத அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஸ்டாப் ஸ்லர்ப்பிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சத்தம் வர்ற மாதிரி ஒரு லிக்விடை நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா அதை ஸ்லர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி செய்யாதேன்னு சொல்கிறதுக்கு ஸ்டாப் ஸ்லர்ப்பிங் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ பார்த்த இந்த சென்டென்சஸில் எதெல்லாம் நீங்கள் இனிமேல் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.